வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா எல்லா புகழும் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கிய ரப்புல்லாஹி அல்லாஹ்வுக்காக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக இந்த பஜருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது இறைவனுடைய வராத கருணை என்றும் நின்ற நலவரமாக ஆமீன். இதற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், நாமெல்லாம் இப்பொழுது கோடை காலத்தில் இருக்கிறோம். சுத்தரிக்கக்கூடிய வெயில் கடுமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது கொஞ்சம் மழை பெய்தால் நல்லா இருக்கிறேன், கொஞ்சம் இந்த சூடு தணித்தால் நல்லா இருக்கிறேன் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளங்களிலே வருகிறது. அல்லாஹ் திருமுறையிலே சொல்கிறார், அபரைத்துக்குள் மா அல்லது தஷ்ரபு, நீங்கள் குடிக்கும் தண்ணீரை கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்களா? இந்த தண்ணி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அந்தும் அஞ்சல்தும் மினல் முஸ்னி அம் நஹ்னு முன்சிலூன், இந்த தண்ணீரை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்னைக்கு மழை பெய்யறதுக்காக வேண்டி லைட்டில் போய் மேகங்களில் விதைகளுக்கு கூட செயற்கை முறையில் மழையை பொழி வைக்கிறாங்க. அல்லாஹ் இந்த வசனத்திலே கேட்கிறார், அந்தும் அஞ்சல்தும் மினல் முஸ்னி அம் நஹ்னு முன்சிலூன், மேகத்திலிருந்து மழையை நீங்கள் பொழிய வைக்கிறீர்களா அல்லது நான் பொழிய வைக்கிறேனா என்று அல்லாஹ் கேட்கிறார். இப்ப தண்ணீர் என்பது எங்கே இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் மனித அறிவுக்கு எட்டாத இடத்தில் தான் தண்ணீர் இருக்கிறது. மேகத்தை பார்க்கிறோம், இங்கேருந்து தண்ணி வருது. பூமியை பார்க்கிறோம், இங்கேருந்து தண்ணி வருது. நான் இன்னைக்கு பாருங்க, கோடை காலங்களில் தர்பூசணி பழம் கிடைக்குது. இந்த தர்பூசணி பழம் எங்கே விளையுது? திண்டிவனம் பகுதிகளில் தான் விளையுது. திண்டிவனம் பகுதி எப்படிப்பட்ட பகுதி? தண்ணீர் இல்லாத வறட்சி பூமி அது. அப்ப 200 அடி 300 அடி போர் போட்டா கூட தண்ணி கிடைக்காது. ஆனா 2 அடி தர்பூசணி பழம் அதனுடைய செடிகளில் இருந்து அதனுடைய வேர் வந்து 2 அடி கூட போவாங்க, சல்லி வேர். அதுக்கு அந்த பழத்துல எப்படி அவ்வளவு தண்ணி வந்துச்சு? அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். இந்த தண்ணீர் எப்படி உங்களுக்கு வந்தது என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் போய் கேட்டாங்க, யா மூசா, குடிக்க எங்களுக்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணிக்கு நீங்க உதவி செய்யக்கூடாதா என்று கேட்டப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தடியை எடுத்து பாறையில் அடிச்சாங்க. 12 ஊற்றுகளாக அது பிரிந்தது. 12 ஊற்றுகளாக தண்ணீர் வெளியே வந்தது. இப்ப தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? பாறையிலிருந்து வந்துச்சா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தடியில் இருந்து வந்துச்சு. அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறார். தண்ணீர் என்பது எங்கிருந்து வருகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குடிக்க தண்ணி இல்லை, ஒட்டகம் எல்லாம் காய்ந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் எல்லாம் குடிக்க தண்ணி இல்லாமல் வறட்சியில் இருக்கிறோம் என்று பெருமானார் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தில் 2 விரலை குறைச்சாங்க. பெருமானாருடைய விரலை நாங்கள் பார்த்தோம். அந்த விரலுக்கு 2 விரலுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் வெளியே வந்தது. அப்ப தண்ணி எங்கே வந்துச்சு? பெருமானாருடைய விரல்களில் இருந்தா. அப்ப தண்ணீர் என்பது எங்கே இருக்கிறது? பூமியில இருக்கிறதா, வானத்திலே இருக்கிறதா, செடி கொடிகளிலே இருக்கிறதா, அல்லது நபிமார்களுடைய அற்புதங்களிலே இருக்கிறதா? இது எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே அல்லாஹ் சொல்கிறார், இந்த தண்ணீரை நாம் உங்களால் குடிக்க முடியாத உப்பு தண்ணீராக மாற்றிவிட்டார். மீண்டும் இதை உங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீராக மாற்றி தரக்கூடிய கடவுள் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். இந்த பூமியில் உள்ள தண்ணீரை எல்லாம் நான் முடித்து எடுத்து விட்டால் மீண்டும் உங்களுக்கு இந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய கடவுள் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், குடிக்கிற இந்த தண்ணீருக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் அந்த வசனத்தை குறிக்கிறார். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடிக்கக்கூடிய சுன்னத்துகளில் தண்ணீரை குடிக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று குடிக்க சொன்ன ரசூலுல்லாஹ் தண்ணீரை குடித்து முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை கொண்டு குடிக்க சொல்கிறார்கள்.
எனவே தண்ணீர் என்பது ஒரு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஞாபகத்தாக இருக்கிறது. அதை சிக்கனமாகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியும் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை முன்னோர் அல்லாஹ்